டுடே ஸ்பெஷல் செட்டிநாடு நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கலாம் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட நண்டை நல்லா மசாலாவோட பரட்டி விட்டதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். 1/4 மணி நேரம் கொதிச்சு தண்ணி நல்லா நண்டுல சுண்டி வரணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓபன் பண்ணும்போது தெரியுது நண்டுல நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இப்ப இடிச்சு வச்சிருக்க மிளகையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நண்டை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். சுட சுட நண்டு கிரேவி ரெடி. சுட சுட செட்டிநாடு நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.